திருமலை நாயக்கர் அவருடைய அம்மா சொல்றாங்க, டே அப்பா, கிடைக்கிற வரைக்கும் அந்த சிலை கிடைக்கிற வரைக்கும் வேற சிலை செய்யலாம்னு சொல்லியாச்சு. ஆனா அந்த சிலை கிடைக்கிற வரைக்கும் அம்மா புதுசா செய்யுதா, அதுக்கு திருவருள் எப்பமா கூடுறது? என்னதான் இருந்தாலும் புதுசா 1000 சிலை செய்யலாம், எப்பயுமே பழசு கிடைக்குமா? ஓல்ட் இஸ் கோல்டுன்றது வந்து வேற விஷயம். புது சோறு எப்பனாலும் வடிச்சுக்கலாம், ஆனா பழைய சோறு பழசானா தான் கிடைக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? புது சோறு எப்போ வேணாலும் ஒரு செகண்ட்ல அப்படி குக்கர்ல ஒரு டம்ளர் அரிசியை கடி வச்சா அது புதுசு கிடைச்சிரும். ஆனா பழைய சோறு ஆகணும்னா என்ன, எவ்வளவு நேரம் ஆகணும்? கிட்டத்தட்ட 12 மணி நேரம் ஆகணுமா? அது பழைய சோறாக மாறுவதற்கு எவ்வளவு நேரம் ஆகணும்? 12 மணி நேரம் ஆகணும். அப்பதான் அது பழைய சோறு, இல்லைன்னா அது புது சோறு தான், இல்லையா? அப்போ பழையது என்பது என்னைக்குமே வந்து திருவருள் அதிகமாக தரக்கூடியது. அதனால இவர் என்ன பண்ணிட்டார், அம்மா சொன்னாங்களேன்றதுக்காக, ஏன்னா நம்மால அம்மாவும் சாப்பிடாம இருக்கா, அதனால என்ன செய்வதுன்னு ஒருவேளை உணவு எடுத்துக்கிட்டார். இப்போ அவருடைய கனவுல வந்து சொல்றார், திருமலை நாயக்கரனுடைய கனவுல வந்து சொல்றார். என்ன சொல்றாரா? ஒன்றும் இல்லை, அந்த கடல்ல திருச்செந்தூர் கடல் இருக்கு இல்லையா, ஆமா, முருகப்பெருமான் கனவுல வரார். உடனே கேட்டுறாதீங்க, கனவுல வருவார். நீங்க நினைச்சுக்கிட்டே படுங்க. எந்த முருகனை நினைத்து கொண்டு படுத்தாலும் அந்த முருகன் கனவில் வந்து காட்சி கொடுப்பார். இது சத்தியமான உண்மை. ஆனால் அது ஒரே நாள்லாம் வருவாரான்னா நான் சொல்ல முடியாது. உங்கள் பக்தி எவ்வளவுன்றதை நீங்கள் தான் காட்டணும், உங்களுடைய அன்பு எவ்வளவுன்றதை நீங்கள் தான் காட்டணும், உங்களுடைய முருகப்ப நாமத்தை நீங்கள் எவ்வளவு முறை ஜபம் பண்ணுறீங்கிறத நீங்கள் தான், அவர் மேலே நீங்கள் எவ்வளவு அன்பு நம்பிக்கை வைக்கிறீங்கிறது அது உங்கள் கையில் தான் இருக்குது. உடனே ஒரு நாளில் நான் நினச்சிக்கிட்டே படுத்தேன், அந்த அம்மா சொன்னாலேன்னு நான் நினச்சிட்டு தான் படுத்தேன், ஆனால் ஒரு நாளும் வந்த பாடு இல்லையே. ஆமாம், யூடியூப்பை உக்காந்துட்டு 1 மணி நேரம் நோண்டிகிட்டே படுத்துட்டு, முருகா நீ இன்னைக்கு ராத்திரி கனவுல வரணும் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்டா வந்துடுவார இல்லையா? ஃபேஸ்புக்கை பார்த்துட்டு வந்துட்டு வருவாரான்னா வந்துடுவார, வரமாட்டார். அப்போனா என்ன அர்த்தம்? உள்ளன்போடு இறைவன் பால் நம் மனத்தை கொண்டு போய் செலுத்தணும், சரணாகதி அடையணும். அப்படி அடைந்தால் தான் அவன் காட்சி கொடுப்பான். இப்போ அவர் எப்போவுமே இந்த முருகா சிலை போச்சு ஏன்னா 1 ரூபா தொலைச்சிட்டாவே நமக்கெல்லாம் மனதார செலவு செய்திருவோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, 100 ரூபாய் செலவு பண்ணுவோம், 1000 ரூபாய் செலவு செய்வோம், அதே மாதிரி 1 லட்சம் ரூபாய் செலவு செய்வோம். ஆனால் ஒரு காசு நம்ம கையில் இருந்து 1 ரூபாய் தொலைஞ்சி போச்சுன்னா அது எங்கே இருக்குன்னு அது கைக்கு கிடைக்கிற வரைக்கும் மனம் எதில் செலுத்தின்னு இருப்போம்? எங்கேயோ வச்சுட்டேன், எங்கேயோ விட்டுட்டேன். 30 வாட்டி அதில் ஏற்கனவே 1 லட்சம் ரூபாய் பணம் இருக்குது, அதை பற்றி பெருசாக கருத மாட்டோம். ஆனால் அந்த தொலைஞ்சு போன 1 ரூபாய் மீண்டும் கிடைக்குதா, அதான குணம், அதான மனிதனுடைய குணம். இப்போ தொலைந்து போன சிலையை பற்றியே இவர் நினைத்து கொண்டிருக்கிறார், அந்த இறைவனை பற்றியே நினைத்து கொண்டிருக்கிறார். இறைவன் கனவுல வந்து சொல்றார், என்னன்னு, ஒன்றும் இல்லை, எலுமிச்சம்பழம் மாலை மிதக்கும், பூக்கள் அங்க மிதந்து கொண்டிருக்கும், மேல கருடன் வட்டமிட்டு கொண்டிருப்பார், அங்குதான் நான் இருக்கின்றேன், நீ ஒன்றும் வருத்தப்படாதே. எப்படா பொழுது விடையனா 4:30 மணிக்கெல்லாம் போனார். அந்த திருச்செந்தூர் அர்ச்சகர் அந்த இடத்துல இருக்கிற அர்ச்சகர் கிட்ட இதே வார்த்தையை கனவுல அங்கேயும் முருகன் சொல்லியிருக்கார். இவர் அவரை பார்க்குறார், அவர் 2 பேருக்கும் சொல்லிட்டாங்க இந்த மாதிரி விஷயமா. சரி எடுங்க, ஒரு 10 பேரை அனுப்புங்க போகலாம். இவங்களாம் அதே மாதிரி பாய்மர கப்பலை தயார் செய்து அந்த கடல் எந்த இடத்துல இருக்குன்னு தேடிக்கிட்டே போறாங்க. பார்த்தா எலுமிச்சம்பழம் மாலை மிதந்து கொண்டிருக்கு, பூக்கள் மிதந்து கொண்டிருக்கு, அதுக்கு மேல கருடன் வட்டமிட்டு கொண்டிருக்கு. நிக்க வச்சுட்டாங்க படகை. முதல்ல ஒரு 10 பேரை இறக்குனாங்க. இறக்கி பார்த்தா தேடுறாங்க, கிடைக்கல. தேடினாங்க, எல்லாரும் தேடினாங்க, கிடைக்கல. 2வது ஒரு 10 பேர், 3வது ஒரு 10 பேர், 4வது எல்லாம் தேடி பார்த்தாங்க, யாருக்கும் கிடைக்கல. கிடைக்காத பொழுது திருமலை நாயக்கருக்கு நினைக்கிறார், இறைவா நீ தான் சொன்னியே நான் வந்து தேடுறேன்னு, நீ ஏன் கிடைக்க மாட்டேங்கிறேன்னு. அப்போ அவருக்கு ஒரு ஞானம் பிறந்தது. என்னன்னா, நம்ம புள்ள காணாம போயிட்டா பக்கத்து வீட்டுக்காரனை எடுத்துட்டு போய் பைக் எடுத்துட்டு போய் நீ தேடிட்டு வான்னு சொல்லுவோமா? நம்ம பிள்ளை காணாம போயிட்டா
பக்கத்து வீட்டுக்கார் எழுத்து வீட்டுக்கார் மாமா மச்சான் எல்லாம், ஏப்பா என் பிள்ளை காணாமல் போயிட்டான், கொஞ்சம் பைக் எடுத்துன்னு போய் தேடி பார்த்துட்டு வா சொல்வோமா? நாம தானே தேடணும், நாம தானே தேடணும். அதனால இறைவன் அவங்க கண்ணுக்கு யார் கண்ணுக்கும் தெரியலை. நீ தானே ஒருவேளை சாப்பாடு சாப்பிட்டுட்டு 6 மாசமா உட்கார்ந்துருக்கிறது நீ தானே, நான் கிடைக்கணும்னு வேண்டிக்கிட்டு இருக்கிறத நீ தானே. வந்தவங்க யாருக்கும் அந்த எண்ணமே இல்லையே. அப்படி இருக்கும் பொழுது நான் ஏன் அவன் கைக்கு கிடைக்கணும் இல்லையா? பார்த்தார், யோசிக்கிறார், என்னவா இருக்கும், ஒருவேளை இவங்களுக்கெல்லாம் காட்சி கொடுக்க மாட்டேன்னு நினைக்கிறாரோ அப்படின்னு நினைத்த முருகப்பெருமா ஒருவேளை யோசிக்கிறார், அப்படியா இருக்குமோ? சரி ஏப்பா யார் அங்கே எல்லாரும் நீங்கள் எல்லாம் கரையை மேலே ஏறிக்கங்க, என் இடுப்பில் கயிறை போட்டு கட்டுங்கன்னார். கோடீஸ்வரன். நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரணவர் கிடையாது திருமலை நாயக்கர் என்பவர். சாதாரணமானவர் எல்லாம் கிடையாது. யாரு சாதாரணமான அவரெல்லாம் கிடையாது. அப்படிப்பட்டவர் என்ன பண்ணார், இடுப்பில் கயிறை போட்டுட்டு இறங்கினார். இறங்கி உடனே பார்த்தார், தேடுறார். பார்த்தா முதல்ல 2 பேரும் அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் சண்டை. அங்கே கீழே கடலுக்கு அடியிலே ஒரு நிகழ்வு. டே அப்பா இருடா முருகப்பெருமா இவர் நினைக்கிறாரா, அப்பா நான் முதல்ல போகிறேன்ப்பா அப்படின்னு. டே அப்பா உன்னை மட்டும் தாண்டா அவன் எடுத்துகிட்டு போகிறதுக்கே வந்திருக்கான், நான் இருக்கிறது எவனுக்குமே தெரியாதுடா. ஏன்னா திருச்செந்தூர் தலத்திலிருந்து எடுத்துன்னு வந்தது கிடையாது அந்த நடராஜர், அதுவோ திருநள்ளாற்று தளத்திலிருந்து எடுத்துன்னு வந்த நடராஜர். இப்போ அந்த நடராஜரை என்ன பண்ற, ஏன்னா நடராஜர் சொல்றாடே அப்பா நான் முதல்ல அவன் கைக்கு போறேன்டா, அப்பதான் இங்க நான் இருக்கேன்றதே அவனுக்கு தெரியும். இல்லைன்னு வச்சுக்க, நீ முதல்ல கைக்கு கிடைச்சுட்டியன்னு வச்சுக்க, அவன் என்னை இங்கேயே விட்டுட்டு போயிடுவான். இதை சொன்ன உடனே முருகப்பெருமான் சொன்னாரா, என்ன இது ஏன்பா அப்படி சொல்கிறீங்கன்னு. இல்லைடா வயசாயிடுச்சுனாவே பிள்ளைங்களை நம்பி தாண்டா அப்பாக்கள் இருக்கணும்னாராம். எவ்வளவு அற்புதம் பாருங்க. நீங்கள் நினைக்கலாம் இது கற்பனையான, இல்லை இது நடந்தது. வயசாயிடுச்சுன்னா யாரை நம்பி இருக்கிறோம், பிள்ளைகளை நம்பி இருக்கிறோம். நான் இங்கே இருக்கேன்றதே எவனுக்குமே தெரியாது, நீ தான் இருக்கேன்னு கனவுல சொல்லி இருக்க, உன்னை மட்டும் எடுத்துட்டு அவன் கரையேறிட்டான்னா என் கதி என்ன ஆகிறது, என் கதியும் அதோ கதி ஆயிடுமா? என்ன அவன் தேடுவானா? இது தேட மாட்டான் இல்லையா? எங்கள் அப்பா முருகன் கிடச்சிட்டான் தூக்கிட்டு போயிட்டே இருப்பான் இல்லையா? அதனால் என்ன பண்ணாரா, முதல்ல நான் அவன் கைக்கு போகிறேன், அதுக்கப்புறமா அவன் உன்னை தேடுவான். அதுக்கப்புறம் முதல்ல பார்த்தீங்கன்னா நடராஜர் தான் அவர் கைக்கு போனார். பார்த்த உடனே கரை எடுத்து அப்படி பார்த்தா நடராஜர், ஏன் ஒரு குடும்பமே ஒரு கோயிலே இங்கே தான் இருக்கும் போல இருக்குது. அவர் பார்த்தார், இது என்னையா இது, நாம் ஒன்று தான் எடுக்க வந்தோம், கூட நமக்கு ஒரு போனஸ் கிடச்சிருக்குது. எவ்வளோ அற்புதம் இல்லையா? இப்போ நமக்கு 1 ரூபா கூலி கொடுக்க வேண்டிய இடத்துல 2 ரூபா கொடுத்தா நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு புடவை எடுத்தால் ஒரு புடவை இலவசம்னா அங்கே தான் அதிக கூட்டம் இருக்குமா இருக்காதா? அது மாதிரி திருமலை நாயக்கர் முருகரை மட்டும்தான் தேடி கொண்டு போனார். அங்கே அவங்க அப்பனும் கிடைச்சாருன்னா எவ்வளவு சிறப்பாக இருக்கும். பார்த்தார், ஆனந்த கண்ணீர் கட்டி பிடிச்சிக்கிட்டார் அப்படியே. அப்போ நான் அவரை தேடிட்டு வந்தேன், நீயும் சேர்த்து கிடைச்சிக்கிறியான்னு வச்சுட்டார். ஆனால் அவரு கிடைக்கலையே, மறுபடியும் மூழ்கினதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமான் 6 முகம் 12 கை 18 கண்களோடு மயில் வாகனத்தோடு சேவல் கொடியோடு இருக்கக்கூடிய அந்த உற்சவமூர்த்தி அப்படியே தூக்கிட்டு வந்தார். கட்டி பிடித்து ஆனந்த கண்ணீர் விட்டார். வள்ளலார் சொல்றாருல, நினைந்து உணர்ந்து நெகிழ்ந்து ஊற்றிடும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து இந்த 6 மாசமா ஒரே ஒரு வேளை உணவு உண்டு கொண்டிருந்த அவருக்கு இப்போ எப்படி இருந்ததா, டேராடூன் பாஸ்மதி அரிசி, யாழ்ப்பாணத்து முருங்கா சாம்பார், அப்ப உருக்கண நெய், ஆப்பிள் பஜ்ஜி, வெளாம்பல ரசம், பால் பாயாசம், வாழைப்பூ வடை, புதினா டீ, இவ்வளவும் சாப்பிட்டது போல ஒரு திருப்தி வந்துடுச்சு. எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒன்று துக்கத்தில் இருந்தால் நமக்கு அழுகை வரும், அதுவும் சந்தோஷத்தில் இருந்தாலும் அழுகை வரும். 2த்துக்குமே அழுகை தான் நமக்கெல்லாம் மூலாதாரம். அப்பனா என்ன அர்த்தம், அப்படியே கட்டி பிடிச்சிட்டு 6 மாசமா உன்னை நான் பூஜிக்கல, 6 மாசமா உன்னை நான் தொழலை, 6 மாசமா உனக்கு நான் படையல் படைக்கல, 6 மாசமா உன்னை நான் பார்க்காத இருந்திருக்கிறேனே, நான் எவ்வளவு அப்படின்னு அப்படி கட்டி புணிச்சு அணைத்து முத்தமிட்டு இறைவனை தூக்கிட்டு வந்து அதற்கு பிறகு வைத்தார் உற்சவராக. அப்பேற்பட்ட முருகப்பெருமானை தரிசிப்பதற்கு நாம் எல்லாம் எவ்வளவு புண்ணியம் செய்திருக்க வேண்டும் யோசிச்சு பாருங்க. எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கணும். இதே நிகழ்வு இன்னொரு தலம் இருக்கு,
ஆனால் பெரும்பாலும் நிறைய பேருக்கு இந்த தலம் தெரியாது. அந்த தலம் தெரிஞ்சவங்க ஒரே ஒருத்தங்க நம்ம ஜெயஸ்ரீ மேடம் அவர்கள் கணவர் இருந்தால் அவர்களுடைய மூலியமாக. ஏன்னா எங்களுக்கெல்லாம் நிறைய என்ன பண்ணுறாங்கன்னா கந்தபுராணம் மட்டும் பேசுறதுக்கு கொடுக்குறாங்க, அறுபடை வீடெல்லாம் நிறைய கொடுக்கறதில்ல. நாங்களாம் இடை சறுக்கல்ல கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து அதை சொல்ல வேண்டிய சூழ்நிலை சில நேரத்தில் வருது. ரணபலி முருகன் என்று ஒரு முருகப்பெருமான் ஆலயம் இருக்கிறது. பெரும்பாலும் யாருக்கு இது தெரியுமோ தெரியல, இன்னைக்கு தெரிஞ்சுக்கிறீங்க. இதை நிறைய ஏற்கனவே யூடியூப்ல கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் அதிகமாக பிரபலம் அடையவில்லை அப்படிங்கிறது தான் நிஜமான ஒரு உண்மை. அப்போ அதாவது கிழவன் சேதுபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் ராமநாதபுரம் மாவட்டத்தை ஆட்சி செய்தவர். மன்னர்கள் ஆட்சியில் கிழவன் சேதுபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஆட்சி பண்ணார். அப்படி ஆட்சி பண்ணி கொண்டிருக்கிற பொழுது அவர் ஒரு முருக பக்தரும் கூட. அவருக்கு சேனாதிபதியாக இருந்தவர் சாத்தப்பன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் சேனாதிபதி. அவர் ஒரு முருக பக்தர். தினமும் பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்து குளிச்சு முடிச்ச உடனே என்னது மந்திரமாவது நீர், வானவர் மேலது நீர், சுந்தரமாவது நீர், துதிக்கப்படுவது நீர், செந்துவர் வாய் உமை பங்கன் திரு ஆலவாயான் திருநீரே. விபூதி தரிக்காம அவரை பார்க்கவே முடியாது. இன்னைக்கும் நம்மள சில பேர் என்ன நினைக்கிறோம், இதெல்லாம் என்னையா பெரிய விஷயம் அப்படின்னு நினைக்கிறோம். அவர் அந்த காலத்தில் அப்படி ஒரு பக்தியில் இருந்திருக்கார். அவர் நினைக்கிற பொழுது முருகப்பெருமானுக்கு ஒரு கோயில் கட்டணும்னு அவருக்கு ரொம்ப நாள் ஆசை. இப்போ சேதுபதி ஒரு கிழவன் சேதுபதி கிட்ட சொன்னார், முருகனுக்கு ஒரு ஆலயம் கட்டலான்னு. நீ எதுக்கு புதுசாக ஆலயம் கட்டிகிட்டு இருக்க, அதுக்கு சிலை வாங்கணும் எல்லாம் வாங்கணும் இல்லையா. அப்போ சாத்தப்பனுடைய கனவுல போய் சொல்கிறார், என்னென்ன நீ புதுசாலாம் ஒன்றும் சிலையெல்லாம் வாங்காத, கோயில் வேணா புதுசாக கட்டு, ஆனால் சிலை வாங்காத, நான் ஏற்கனவே இருக்கேன்றார். எங்கே இருக்கீங்க அப்போ சொல்கிறார், தேவிப்பட்டினம் என்று சொல்லக்கூடிய கடற்கரையில் நான் இருக்கின்றேன். அங்கே எப்படி இருக்கேன், வேலாயுதம் என்று சொல்லக்கூடிய அங்கே இருக்கேன்னு சொல்றார். அந்த வேலாயுதம் இருக்கின்றது அப்படின்னு சொன்னார். சரி, அந்த வேலாயுதத்தை இப்போ போய் எடுக்கணும். சரி, இவருக்கு கனவுல சொல்லிட்டார். அதே மாதிரி உத்தரகோச மங்கை அப்படின்னு சொல்லக்கூடியவர் அங்க இருக்கக்கூடிய சிவாச்சாரியாருடைய கனவுலையும் போய் சொல்லியிருக்கார். உத்தரகோச மங்கை நிறைய பேருக்கு தெரியும் இல்லையா. முதல் தலம் எது? சிவபெருமானுடைய முதல் தலம் உத்தரகோச மங்கை. ராவணனுக்கும் மண்டோதரிக்கும் கல்யாணமான தலம் உத்தரகோச மங்கை. மாணிக்க வாசக பெருமானுக்கு திருவருள் கொடுத்த தலம் உத்தரகோச மங்கை. அவ்வளவு சிறப்புமிக்க ஒன்று உத்தரகோச மங்கை. அங்க இருக்கக்கூடிய நடராஜ பெருமானுக்கு என்ன சிறப்பு? மரகத பச்சையினால் ஆன நடராஜர். இன்னைய வரைக்கும் உலகத்தில் மரகத பச்சையினால் என்ன செய்ய முடியல? எல்லா சிலையும் செய்யறாங்க, ஆனா என்ன செய்ய முடியல? நடராஜரை வடிக்க முடியல. அதான் அங்க இருக்கக்கூடிய விஷயமே. அப்படிப்பட்ட ஒரு நடராஜ பெருமான் மார்கழி மாசம் ஆருத்ரா என்று சொல்லக்கூடிய திருவாதிரை அன்றைய தினத்தில் அவரை தரிசனம் பண்ணி, வருஷத்துக்கு ஒரு முறை காப்பு, வருஷத்துக்கு ஒரு முறை மீண்டும் அதை பிரித்து இறைவனுக்கு அபிஷேகம் பண்ணி மீண்டும் என்ன பண்ணுவாங்க, இந்த சந்தன காப்பு வச்சிருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்குரிய அந்த உத்தரகோச மங்கையில் இருக்கக்கூடிய சிவாச்சாரியார் கனவுல இங்கு எப்படி சொன்னாரோ அதே மாதிரி அவர் கனவுல போய் சொல்றார். அதே கனவுல சொல்றார். சொன்ன உடனே பார்த்தார், ஓ அப்படியா. ரெண்டு பேரும் போய் சந்திக்கிறாங்க. ஐயா, என் கனவுல முருகன் இப்படி சொன்னார், இப்படி இருக்காமே. ஆமா, என் கனவுலையும் சொன்னார். சரி, புறப்படுங்க. உடனே போனார். கிழவன் சேதுபதி கிட்ட சொன்னார், ஏன் இவ்வளவு தாமதிக்கணும்? முருகனே கனவுல சொல்லியிருக்காருன்னா அது நிஜமாகத்தானே இருக்கணும், வாங்க போலாம். எல்லாரும் போனாங்க. முதல்ல எல்லாரும் போய் இறங்கி 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 தேடுறாங்க. தேடினா எல்லாருடைய உடம்பும் ரணமானதே தவிர என்ன கிடைக்கல? இறைவன் கிடைக்கல. இறைவன் கிடைக்கல. நான் உன் கனவுல தானே சொன்னேன், நீ தேடுறதை விட்டுட்டு வேலைக்காரனை விட்டு தேடினா என்ன அர்த்தம் இல்லையா? அப்பதான் அவர் கீழே இறங்கினார். இறங்கின உடனே அவருடைய உடம்பும் ரணமாயி அதற்கு பிறகு வேலாயுதம் என்று சொல்லக்கூடிய அந்த ஆயுதம் கிடைச்சது. உலகத்தில் வேறு எங்குமே உங்களால் அந்த வேலாயுதத்தை தரிசனம் செய்ய முடியாத ஒரு வேலாயுதம் எதுன்னு கேட்டா, எல்லா கோயில்லையும் முருகப்பெருமான் கையில தானே வேலாயுதத்தை பார்த்திருப்பீங்க. ஆனா அந்த வேலுக்குள் முருகப்பெருமான் இருப்பார். அதுதான் அந்த வேலனுடைய
சிறப்பு இது எங்க இருக்கு? ஒரு கேள்வி எல்லார் மனசுலையும் வருதா? இப்போ சொல்றேன். அதனுடைய ராமநாதபுரம் மாவட்டம் தேவிப்பட்டினத்திற்கு போகக்கூடிய வழியில பெருவயல் விளக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பெருவயல் அப்படின்ற இடத்துல அங்க போனீங்கன்னா இந்த முருகனையும் அந்த வேலாயுதத்தையும் தரிசனம் செய்ய முடியும். ஆனா எல்லா நேரத்திலையும் வேலாயுதம் அங்க இருக்காது. எப்ப தரிசனம் பண்ணலாம்? குறிப்பிட்ட காலத்துல சஷ்டி டைமிங்கில் அங்க தரிசனம் பண்ணலாம். நாம விண்ணப்பம் அங்க சொன்னோம்னா அந்த வேலாயுதத்தை நீங்க அபிஷேகம் பண்ணணும்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியதை நீங்க கட்டணும். அந்த அமௌண்ட்டை நீங்க கட்டினீங்கன்னா அவங்க அந்த வேலாயுதத்தை சேதுபதி கிழவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அரண்மனை இருக்கு இல்லையா, அந்த அரண்மனைக்கு சில நேரங்களில் மட்டும்தான் அந்த பூஜைக்கு அது வரும். அந்த வேலாயுதம் பூஜை முடிஞ்ச உடனே அந்த வேலாயுதம் மீண்டும் அரண்மனைக்கு காவலுக்கு போயிடும். அங்க போயிட்டு திருப்பி நீங்க அது முதல்லயே நீங்க புக்கிங் பண்ணீங்கன்னா அந்த வேலாயுதத்திற்கு முருகனுக்கு தானே அபிஷேகம். நீங்க எல்லா இடத்துலையும் அந்த ரணபலி முருகனுடைய ஆலயத்தில் வேலாயுதத்திற்கு அபிஷேகம் எப்படி முருகப்பெருமானுக்கு செய்வார்களோ அதே போல அனைத்து பொருள்களும் யாருக்கு செய்யறாங்க? 18 பொருள் அந்த வேலாயுதத்துக்கு அபிஷேகம் பண்ணி நமக்கு அந்த பிரசாதத்தை கொடுக்குறாங்க. அப்பேற்பட்ட ஒரு சிறப்பு ராமநாதபுரம் மாவட்டத்தில் தேவிப்பட்டினம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தேவிப்பட்டினம் கடற்கரைக்கு போறதுக்கு வழியில பெருவயல் விளக்குன்னு சொல்லுவாங்க. பெருவயல்னு சொன்னாவே தெரிஞ்சிடும். ரணபலி முருகனுடைய ஆலயத்திற்கு போகணும்னு சொன்னாவே அங்க இருக்கக்கூடிய ராமநாதபுரம் மாவட்டத்தில் எல்லாருக்குமே பெரும்பாலும் தெரியும். இந்த ஆலயம் உத்தரகோச மங்கைக்கு பக்கத்திலேயே தான் இருக்குது. கிட்டத்தட்ட எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 30 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்குள்ளே தான் இது ரெண்டுமே இருக்கு. அதனால உத்தரகோச மங்கையை தரிசனம் பண்ண போகக்கூடியவர்கள், அது மட்டும் நீங்க நினைக்கிற மாதிரி சின்ன கோயில் எல்லாம் கிடையாது. நல்ல பெரிய கோயில், அமைதியான இடம். அதை விட இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா வைப்ரேஷன் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தலம். அது மட்டும் இல்லை, யாருடைய திருக்கரத்தாலும் செய்யப்படாத ஒரு இறைவன் அவர். அவராகவே கிடைச்ச இறைவன். அது அவராகவே கிடைச்ச இறைவன். கிட்டத்தட்ட ஒரு 300 ஆண்டு காலத்திற்கு முன்னதாக கிடைத்த ஒரு இறைவனும் அந்த வேலாயுதத்தையும் நம்மால தரிசிக்க முடியும். உலகத்தில் எந்த வேலாயுதத்திலையும் முருகப்பெருமான் கிடையாது, எந்த வேலாயுதத்திலுமே கிடையாது. அந்த ரணபலி முருகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆலயத்தில் மட்டும்தான் என்ன இருக்கு? முருகவேல்ல முருகப்பெருமானுடைய உருவம் அச்சு அசல் எப்படி முருகப்பெருமான் இருப்பாரோ அந்த முருகப்பெருமான் அந்த வேலாயத்தில் நீங்க தரிசிக்க முடியும். இந்த வேலாயத்தை யார் செய்தா, எப்ப செய்தா, எப்படி அது கடலுக்கு போச்சு, இதனுடைய வரலாறு தாத்பரியம் எதுவுமே கிடையாது. அதுக்கெல்லாம் எந்த விடையுமே இல்லை. அது சொல்லப்படுகிறது கைலாயத்திலிருந்து அது அப்படியே வந்ததாகவும் சொல்லப்படுகிறது. சில என்ன நம்பிக்கை, செவிவழி கதை இதெல்லாம். எது இந்த கைலாயத்திலிருந்து வந்ததுன்னு சொல்லக்கூடியது செவிவழி கதை. ஆனா வேல் என்பது செவிவழி கதை அல்ல, நிஜம். ஏன்னா இதுவும் அதையும் கன்ஃபியூஷன் பண்ணக்கூடாது. என்னடா இது திடீர்னு இவங்க இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு நினைக்க கூடாது. ஏன்னா அதை யார் செய்தா, எப்படி செய்தா என்னன்றது நமக்கு இன்னை வரைக்கும் புரியாத ஒரு புதிராகவே இருக்கு. ஏற்கனவே செய்யப்பட்டிருக்கு, ஆனா யாரால் செய்தால், எப்படி செய்தாங்க தெரியாது. ஒருவேளை இயற்கையாகவே முருக பெருமானே அதை உற்பத்தி பண்ணி கொடுத்தாரான்றதும் நமக்கு தெரியாது இல்லையா? ஏன்னா அவர் நடத்தக்கூடிய திருவருள் என்பது, திருவிளையாடல் என்பது அவர் மட்டுமே அறியக்கூடியது, நம்மால அறியக்கூடியது இல்லை. அதே மாதிரி உலகத்தில் இருக்கக்கூடிய நீங்க செய்த பாவம் விலகணுமானா, நோய் விலகணுமானா, 21 தலைமுறை செய்த அனைத்தும் விலக வேண்டுமானால், நம் செய்த கர்மங்கள் அத்தனையுமே விலக வேண்டுமானால் திருச்செந்தூர் முருகப்பெருமானை தரிசனம் செய்துவிட்டு நேரா ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய ராமநாத சுவாமியையும் பர்வதவர்த்தினியையும் வணங்கணும். என்ன மேடம் இது இந்த கோடியில் இருக்குது, அது அந்த கோடியில் இருக்கு, ஒரே நாளில் எப்படி வணங்க முடியும்? ஒரு கேள்வி வருதா எல்லார் மனசுலையும். ஆனால் உங்களால் அது முடியாது அப்படிங்கிறது கார் வச்சுட்டு இருக்கிறவங்க முடியும். காத்தால் விடியற் காத்தால் இங்கே தரிசனம் பண்ணிட்டு இரவு 10-9 மணிக்குள்ளே நடைச்சாத்திரத்துக்குள்ளே ராமேஸ்வரத்தில் இருக்கிற ராமநாத சுவாமியை தரிசனம் பண்ணலான்னு நினைப்போம். ஆனால் இடையில கொஞ்சம் இடைஞ்சலோ தடங்களோ வந்தா ஒரே நாளில் தரிசிக்க முடியாது இல்லையா? அப்படி ஒரு வருத்தம் யாருக்கும் வேண்டாம் என்பதற்காகவே 2 கடவுளையும் சேர்த்து இந்த ரணபலி முருகனுடைய ஆலயத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. என்னது?
ராமநாத சுவாமி பர்வதவர்த்தினி முருகப்பெருமான் வேலாயுதத்தோடு அங்கு காட்சி கொடுக்கிறார். அப்போ அந்த இறைவனை சேர்த்து நாம வணங்குகிற பொழுது நமக்கு என்ன கிடைக்குது? 21 தலைமுறை செய்த பாவம் இருந்த இடத்திலிருந்து ஒரே கோயில்ல விலகி விடுகிறது. அப்ப எவ்வளவு பெரிய இறைவன் என்பதை இந்த இடத்துல எவ்வளவு திருவருள் நமக்கு கிடைக்கிறது என்பதை. என்ன, 2 தலத்தையும் ஒரே நாள்ல தரிசனம் பண்ணணும். அப்படி 2 தலத்தையும் ஒரே நாள்ல தரிசனம் பண்ண முடியாததுனால தான் இறைவன் அப்படி ஒரு ஆலயத்தை நமக்கு அங்க ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாராம். இன்னொரு விஷயம், என்னையா இது ராமேஸ்வரத்துக்கும் திருச்செந்தூருக்கும் என்னையா சம்பந்தம்? ஒரு கேள்வி வருது எல்லாருக்கும் மனசுக்குள்ள. அந்த ராமேஸ்வரத்துக்கும் திருச்செந்தூருக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. என்ன கனெக்ஷன்? நிறைய பேருக்கு அது ஒரு சந்தேகம் வருது இல்லையா? திருச்செந்தூர்ல வள்ளி குகை அப்படின்னு ஒரு சந்தன மலை இருக்கு. அது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி திருச்செந்தூர் கோயிலுக்கு உள்ளரையே திருமாலாக இருக்கக்கூடிய பெருமாளை போய் நீங்க எல்லாம் பள்ளிகொண்டநாதரை போய் தரிசனம் பண்ணுவீங்க. அங்க இருக்கக்கூடிய 12 ஆழ்வார்கள், அங்க இருக்கக்கூடிய லட்சுமியை தரிசனம் பண்றதுக்கு உள்ள நுழைவீங்க. அந்த மலை உள்ள பார்த்தீங்கன்னா குடவரையில் மாறி இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அந்த பெருமாள், பள்ளி கொண்டிருக்கக்கூடிய பெருமாள். அந்த மலையை நீங்க எல்லாருமே கண்ணில் தொட்டு வணங்கிட்டு வருவோம் இல்லையா? அந்த சந்தன மலைக்கும் வள்ளி குகை அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய சந்தன மலைக்கும் அதே மாதிரி சந்தன மலை ராமேஸ்வரத்தில் ராமநாதபுரத்திலும் உண்டு. இது ஆராய்ச்சி பண்ணுகிற பொழுது இதே அந்த நேர்கோட்டில் இருக்கிறது மொத்தமே சந்தன மலையாகவே உள்ளுக்குள்ளேயே கீழேயே அடியிலே இருப்பதாக ஐதீகம். எவ்வளவுயா கனெக்ஷன் இருக்கு, எப்படியெல்லாம் இருக்கு யோசிக்கணும் இல்லையா? அப்போ எப்படி ராமர் பாலம் என்று சொல்லக்கூடியது இருப்பது நிஜமானதோ அதுபோல திருச்செந்தூர் தலத்துக்கும் ராமேஸ்வரத்தினுடைய தலத்துக்கும் தொடர்பு உண்டு. 2 தலத்தையும் ஒரே நாளில் தரிசிக்க முடியாதவர்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய தேவிப்பட்டினம் பெருவயல் என்று சொல்லக்கூடிய ரணபலி முருகனை தரிசனம் செய்து உலகத்தில் எங்குமே காண முடியாத அந்த வேலாயுதம், ஏன்னா எல்லா இடத்திலும் முருகப்பெருமான் கையில் வேல் இருக்கும். ஆனால் அந்த வேலுக்குள்ளேயே முருகப்பெருமான் இருக்கின்றார் என்கின்றது ஒன்னே அந்த இடத்தில் மட்டும்தான் இருக்கின்றது என்பதை சொல்லிக்கொண்டு திருச்செந்தூர் என்று சொல்லக்கூடிய அந்த தலத்தினுடைய சிறப்புகள் இப்ப மீண்டும் பார்க்க போறோம். வள்ளி குகை, அதாவது பார்த்தீங்கன்னா இப்ப திருச்செந்தூர் முருகப்பெருமான் மூவர் சமாதியை தரிசனம் பண்றீங்க. அதுக்கு அடுத்து என்ன பண்றோம்? உள்ள இருக்கக்கூடிய மூலவருடைய தரிசனம். இப்ப மூலவரை தரிசனம் செய்கிற பொழுது பக்கத்தில் இருக்கக்கூடிய சத்ரு சம்ஹார மூர்த்தி, நேத்தைக்கு அதுதான் இந்த நமக்கு பதிகம் கொடுத்தாங்க. எல்லார் கையிலையும் ஒரு பேப்பர் கொடுத்துருப்பாங்க. இது எல்லாருக்கும் பெரும்பாலும் என்னன்னு கேட்டீங்கன்னா வேல் விருத்தம் மயில் விருத்தம் கூட தெரிஞ்சிருக்கும். ஆனா இந்த சத்ரு சம்ஹார வேல் பதிகம் என்பது தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பெரும்பாலும் நிறைய பேருக்கு அது தெரியாது. இது யார் பாடியது அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். கந்த சஷ்டி யார் பாடினாங்க? பால தேவராயர் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர்தான் இந்த சத்ரு சம்ஹார வேல் பதிகத்தையும் நமக்கு பாடி அருளி கொடுத்திருக்கிறார். இன்னொரு விஷயம், குழந்தை இல்லாதவங்க, கர்மம் தீரணுன்றவங்க, புத்திரு தோஷம் இருக்கிறவங்க, அதே மாதிரி நம்மளுடைய முன்வினை கர்ம வினை அப்படின்னு சொல்றவங்க, நீண்ட நாள் நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய நோய் இருக்கிறவங்க, தீராத வினை இருக்கக்கூடியவங்க, மனசுல எல்லாருக்கும் இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குறை இருக்கு. எல்லாருக்கும் குறை இல்லாதவர்கள் யாராவது சொல்லுங்க பார்ப்போம். எனக்கு எந்த குறையும் இல்லைப்பா, நான் நிம்மதியா இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் யாராவது உண்டா? யாரும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு. கோடி கோடியாக செல்வம் இருக்கும், அங்கேயும் ஒரு குறை இருக்கும். ஏன்? அந்த செல்வத்தை காப்பாற்றுறதுக்குரிய, அந்த செல்வத்தை அனுபவிப்பதற்குரிய என்ன கொடுத்துருக்க மாட்டாங்க, குழந்தை இருக்காது. ஒன்னாச்சா? இன்னொன்று, கோடி கோடியாக செல்வம் இருக்கும், மூல வளர்ச்சி இல்லாத குழந்தைய கொடுத்துருப்பார். கோடி கோடியாக செல்வம் இருக்கும், இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த குழந்தைக்கு தீராத நோய்களை கொடுத்துருப்பார்.
ஒருவேளை கோடி கோடியாக செல்வம் இருந்து நிம்மதியாக எல்லாம் இருக்கும், மனைவி சரியில்லாதவளாக இருப்பாள். பிள்ளைகள் அந்த செல்வத்தை அழிக்கக்கூடிய பிள்ளைகளாக, எல்லாம் ஆயுள் இருக்கும், அறிவு இருக்கும், ஞானம் இருக்கும், படிச்சிருப்பான், அந்த செல்வத்தை அழிக்கக்கூடிய பிள்ளையாக இருக்கும். எதுலையாவது ஒன்றத்தில் வச்சு ஆடினா என்ன பண்ண முடியும்? தர்மராஜா ஆடின மாதிரி இல்லையா? அந்த மாதிரி நிறைய இருக்கா இல்லையா? அந்த மாதிரி ஏதாவது அப்போ குறையில்லாதவர்கள் யாராவது இருக்காங்களான்னா நிச்சயமாக இல்லை. இப்போ இவ்வளவும் பேசிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? ஆனால் எல்லாருக்கும் இறைவனுக்கே குறை உண்டு. ஏன்? இறைவனை வாழ்த்தக்கூடியவர்களா நாமெல்லாம் இவ்வளவு லிஸ்ட்டு கொடுத்தோம். பார்த்த உடனே முருகனை பார்த்த உடனே 2 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள்கிட்ட அப்ளிகேஷன் போட்டு போனேன் இதே கோயிலில். 2 வருஷமாக இன்னும் என் பிள்ளைக்கு பொண்ணு கொடுக்காம இருக்கேன்னு வந்து திட்டிட்டு தான் போயிருக்கேன். ஆமாம், வேறு என்ன பண்ணுறதுண்ணா? யார்கிட்ட போய் நான் யார் வீட்டுக்கு போய் என் குறைய சொல்கிறது? உங்கள்கிட்ட தான் சொல்ல முடியும். பக்கத்து வீட்டுக்கார, ஏற்ற வீட்டுக்கார, அடுத்த வீட்டுக்காரர்கிட்ட சொன்னால் என்ன பாவம் பண்ணாலும் தெரில, இன்னும் கிடைக்கலையா, அப்படி தானே சொல்லுவாங்க. ஆனால் இவர்கிட்ட சொன்னால் இவர் எல்லாம் என்னை எதிர்த்தா கேட்க போகிறார். அவர் ஏன் லேட்டாக கொடுக்குறாருன்றது அவருக்கு மட்டும்தான் தெரியும், எனக்கு தெரியாது. ஒருவேளை அது வந்தால் சீக்கிரம் வந்தால் ஒன்று நான் தாங்க மாட்டேன்னா இல்லை என் பிள்ளை தாங்க மாட்டானான்னு தெரியாது. ஏன்னா எவ்வளவு வினைகள் இருக்கேன், நான் அந்த வினையெல்லாம் எங்கே போய் அறுக்கிறது? இங்கே தான் நான் அறுத்தாகணும், உண்மையை தானே. ஆனால் எனக்கு என்ன தோணுது, சீக்கிரமாக கொடுக்கலையே ஏன்னா வந்தால் அவகிட்ட நான் எவ்வளவு அனுபவிக்கணுன்றது எனக்கு தானே தெரியும். அப்போ அதெல்லாம் இருக்கா இல்லையா? அப்போது குறையில்லாதவர்கள் எவரும் கிடையாது, இது தெரிந்து வச்சுக்கொள்ளுங்கள். 2 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும் ஒருவேளை நீங்கள் குரு வாரத்தில் போனீங்கன்னா அங்கே உட்கார்ந்து ஒரு கொஞ்ச நேரம் இந்த சத்ரு சம்ஹார வேல் பதிகத்தை 2 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும் ஒன்றும் இல்லை, கையில் ஒரு 2 பன்னீர் ரோஜான்னு ஒன்று இருக்குது தெரியுமா எல்லாருக்கும்? பன்னீர் ரோஜா. அந்த ரோஜாவை கொண்டு போய், இல்லைன்னா வசதி இருந்தால் ரோஜாப்பூ மாலையை வாங்கி கொண்டு போய் அந்த சத்ரு சம்ஹார, அதாவது முருகப்பெருமானுக்கு அணிவித்து விட்டு இந்த பதிகத்தை உட்கார்ந்து மனமாற படித்தீர்களானால், இதை நான் நிறைய பேருக்கு சொல்லி நிறைய பேர் அனுபவித்த அனுபவத்தை உங்ககிட்ட நான் பகிர்ந்துட்டு இருக்கேன். அவ்வளவு சிறப்புக்கு உரிய ஒன்று. கந்த சஷ்டி எவ்வளவு உண்மையோ, கந்த சஷ்டி என்று சொல்லக்கூடியதை யார் பாடினாரோ அவரே தான் நமக்கு இதையும் பாடி கொடுத்தார். எதை? இந்த சத்ரு சம்ஹார வேல் பதிகத்தை பாடி கொடுத்தார். திருச்செந்தூர் தலத்துக்கு போனீங்கன்னா, குருவாரத்தில் போனீங்கன்னா, அதாவது குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா 2 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும் அதுக்கு டைமிங். அந்த நேரத்தில் அந்த இறைவனை மூலவரையும் அவரையும் தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த சத்ரு சம்ஹார வேல் பதிகத்தை மனதார படிக்கணும். இந்த பேப்பர் எதுக்காக கொடுத்தோம்னா படிக்கிறதுக்கு தான். இது ஒன்றும் சமஸ்கிருதத்துலலாம் எதுவுமே கிடையாது, சமஸ்கிருதத்தில் கிடையாது, நல்ல தமிழில் இருக்கு. அது பாருங்க. முதல் பார்த்தீங்கன்னா, விநாயகனே வெவ்வினையை வேறறுக்க வல்லான், விநாயகனே வேட்கை தணிவிப்பான், விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாம், தன்மையினால் கண்ணீர் பணிமின் கனிந்தி அப்படின்னு சொல்லிட்டு விநாயகர் துதி முடிச்ச உடனே நமக்கு கொடுத்துருப்பாங்க காப்பு செய்யுள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சண்முக கடவுள் போற்றி, சரவணத்து துதித்தாய் போற்றி, கண்மணி முருகா போற்றி, கார்த்திகை பாலா போற்றி, தன்மலர் கடப்ப மாலை தாங்கிய தோளா போற்றி, விண்மதி வதன வள்ளி வேளவா போற்றி போற்றி அப்படின்னு இருக்கும். இது காப்பு செய்யுள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்க என்ன கொடுத்துருப்பாங்க, அப்பமுடன் அதிரசம், பொறிகடலை, துவரை வடை, அமுதிசை, இமம் இப முகவனும் அப்படின்னு வரும் அந்த வரிகள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆதிகேசவன், லட்சுமி, திங்கள், தினகரன், ஐராவதம் வாழ்கவே அப்படின்னு இருக்கும். இப்போ இந்த சத்ரு சம்ஹார பதிகம் என்று சொல்லக்கூடிய கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது என்ன, ஒரு 6 பக்கம் இருக்கு, நமக்கு ஒரு 6 பக்கம் இருக்கு. அந்த 6 பக்கத்தில் இதுவும் கந்த சஷ்டிக்கு நிகரானது. இதை உட்கார்ந்து கிட்டத்தட்ட ஒரு 6 முறை நீங்கள் எல்லாம் பாராயணம் பண்ணலாம், ஒரு 12 முறை பாராயணம் பண்ணலாம், ஒரு 18 முறை பாராயணம் பண்ணலாம். தினமும் பாராயணம் பண்ணீங்கன்னா எங்கெல்லாம் இந்த சத்ரு சம்ஹார வேல் பதிகம் படிக்கப்படுகிறதோ அந்த இடத்துல எதிரி இருக்க மாட்டார்கள், அந்த இடத்துல துன்பம் இருக்காது, நோய் இருக்காது, மகாலட்சுமி தாண்டவம் ஆடுவாளாம். நான் சொல்லல,
பாலதேவராயர் சொல்றார். முதல் வார்த்தையிலே என்ன சொல்றார்? ஆதி கேசவன் லட்சுமி திங்கள் தினகரன் ஐராவதம் வாழ்கவேன்னார். அப்பனா எவ்வளவு நமக்கு திருவருளை தரக்கூடியவர்கள் யோசிச்சு பார்க்கணும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு பதிகத்தை நீங்க எல்லாருமே தினமும் படிக்கணுன்றதுக்காக தான் இதை பிரிண்ட் போட்டு உங்க கையில கொடுத்துருக்கோம். இது சாதாரண எளிமையான தமிழ்ல படிக்கக்கூடிய தமிழ் இருக்கு. திருப்புகள் மாதிரி கொஞ்சம் கஷ்டமாலாம் இல்லை. திருப்புகள் படிச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் அது கஷ்டம் கிடையாது. அது மாதிரி எல்லாம் இல்லாம எப்படி நம்ம சஷ்டி கவசத்தை படிப்போமோ அதே போலதான் இந்த சத்ரு சம்ஹார வேல் பதிகமும் இருக்கு. அதனால முடிஞ்ச வரைக்குமோ இந்த சத்ரு சம்ஹார பதிகத்தை நாம தினமும் படிச்சு பாராயணம் பண்ணணும். அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன். இப்படி படிச்சுட்டு பாராயணம் பண்ணிட்டு இந்த கோமா ஸ்டேஜில் இருக்கிறவங்க, ரொம்ப நோய்வாய் இருக்கிறவங்க, ரொம்ப அதிகமாக இந்த துன்பத்தில் ரொம்ப துன்பங்க, மீள முடியாத துன்பங்க, கடன் பிரச்சனைங்க, கேஸ் நடக்குது, இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறவங்க குறைஞ்சபட்சம் ஒரு 6 வாரமாவது திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய ஆலயத்துக்கு போய் 2லிருந்து 3 மணி வரைக்கும் அங்கே உட்காந்து பன்னீர் மாலை போட்டுட்டு, பன்னீர் ரோஜாவினுடைய மாலையை போட்டு சாத்திட்டு அதற்கு பிறகு உட்காந்து என்னன்னா கொஞ்சோண்டு போகும் பொழுதே புணுகு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இருக்கு ஒன்று. நாட்டு மருந்து கடைகள் எல்லாம் கேட்டீங்கன்னா கிடைப்பாங்க. கொஞ்சமா வாங்கிட்டு போங்க, கொஞ்சம் நிறையவே வாங்கிட்டு போங்க. இந்த நெஞ்சிலையும் நெத்திலையும் அதை சாத்துவாங்க. இது இன்னைக்கும் வழக்கத்தில் இருக்கு. அதை கொஞ்சம் சாத்தி கொடுங்க அப்படின்னா அந்த சிவாச்சாரியா சாத்தி உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த புணுகை கொண்டு வந்து இறைவன் பால் அதை நினைத்து மருந்தாக நினைத்து சாத்திட்டு அந்த நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடியவர்களுக்கோ அந்த துன்பம் இருக்கக்கூடிய வீடுகளில் அதை கொண்டு வந்து கொஞ்சம் தண்ணியில தரைச்சிட்டு வீடெல்லாம் கொஞ்சம் தெளிச்சு விட்டீங்கன்னா நிச்சயமாக 6 வாரத்துக்குள்ளர தலைகீழா அப்படியே மாறுமா. இதை நான் சொல்லல, கண்ட உண்மை, திருச்செந்தூர் புராணத்தில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய உண்மை. அவ்வளவு இந்த சத்ரு சம்ஹார பதிகத்துக்கு வேல் பதிகத்துக்கு உண்டு. அதே மாதிரி திருச்செந்தூர் செந்திலாண்டவனுக்கும் உண்டு. அப்போ நாமெல்லாம் இதெல்லாம் என்ன பண்ணணும்? பாராயணம் பண்ணணும். ஏன்னா நாம் எல்லாமே பாராயணம் பண்ணாம விட்டுட்டா வருங்கால சந்ததிகளுக்கு இதெல்லாம் போய் சேரவே சேராது என்பதுதான் உண்மை. அதனால முடிஞ்ச வரைக்கும் 6 வாரம் 12 வாரம் உடனே கேட்காதீங்க. திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய ஆலயத்துக்கு எங்களால் போக முடியலையே, நாங்கெல்லாம் என்ன பண்ணலாம்? முடிஞ்ச வரைக்குமோ திருச்செந்தூர் ஆலயத்துக்கு போக முடியாதவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்ம சிவசுப்பிரமணிய சுவாமி ஆலயத்துக்கே வந்து இங்கேயே அந்த புனுகை சாத்திட்டு இங்கேயே டைமிங் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவோமே அப்போ பண்ணலாம். இல்லை பிரதோஷ வேலை இல்லைன்னா 2 மணிலிருந்து 3 மணி வரைக்கும் நம்மளால இங்கெல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா அப்போ நடை சாத்தப்பட்டிருக்கும் இல்லையா? அதனால நம்பிக்கையோடு குருவாரத்திலேயோ அல்லது செவ்வாய்க்கிழமை டைமிங்லையோ இல்லை சஷ்டி நாள்லையோ இல்லை விசாக நட்சத்திரம், வைகாசி விசாகன்னு சொல்றோம் இல்லையா, அந்த விசாக நட்சத்திரத்திலேயோ முருகப்பெருமானுக்கு உகந்த கிருத்திகை நாள்லையோ முடிஞ்ச வரைக்கும் இந்த சத்ரு சம்ஹார பதிகத்தை படிச்சுட்டு புனுகு என்று சொல்லக்கூடியதை வாங்கி நீங்க சாத்திட்டு அதை நீங்க பாராயணம் செய்து வந்தாலே எப்படி திருச்செந்தூர் முருகப்பெருமான் திருவருளை தருவாரோ அதே மாதிரி சிவசுப்பிரமணிய சுவாமியும் தருவார். இந்த நம்பிக்கையோடு இறைவனை நாம் என்ன பண்ணணும்? பூஜை செய்யணும். அதுதான் நமக்கு. அதே மாதிரி திருச்செந்தூர் தலத்தையே என்னால் இன்னைக்கு முடிக்க முடியல. ஏன்னா ஆதிசங்கரர், ஏன்னா நிறைய விஷயங்கள் ஆதிசங்கரர் என்று சொல்லக்கூடியவர் கோகர்ணத்தில் வயிற்று வலி, அவரால் காச நோய், ஆதிசங்கரருக்கு காச நோய், தாங்க முடியாத காச நோய். காச நோய்னா என்னது? உண்டா இல்லையா? அவரால் மூச்சு விட்டு இறைவனை வழிபாடு கூட செய்ய முடியாத அளவுக்கு காச நோய். கோகர்ணத்தில் போய் உட்கார்ந்து, கோகர்ணம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் மீண்டும் நினைவுபடுத்துறேன். ராவணன் 1000 ஆண்டு காலம் தவம் செய்து 9 தலையை வெட்டி யாக குண்டத்துக்குள்ளர போட்டு மீண்டும் 10வது தலையை வெட்டுகிற பொழுது இறைவன் தடுத்தாட்கொண்டு ராவணா நில் என்று சொன்னார். இன்னொன்னு ஒன்னொன்னா அது மட்டும் செய்யல, ஒரு கண்ணா பிடுங்கி பிடுங்கி போட்டான் யாகத்தை கொண்டதுல. கடைசி கண்ணை பிடுங்குகிற பொழுது, கடைசி தலையை வெட்டுகிற பொழுதுதான் இறைவன் காட்சி கொடுத்தார். 1000 வருஷம் தவம் பண்ணா இறைவன், யாரு? சிவபெருமான் காட்சி கொடுக்கிறார். அப்பா உனக்கு என்ன வேண்டும்னார். எனக்கு ஈஸ்வர பட்டம் வேணும்.
கொடுத்து விட்டார். சரி, அடுத்து என்ன வேணும்னார். ஒன்றும் இல்லை, என்னை அழிக்கணும்னு நிறைய பேர் திட்டம் போடுறான். யாரு? என்னை அழிக்கணும்னு ராவணன் சொல்கிறான். என்னை அழிக்கணும்னு, இலங்கை அழியணும்னு நினைக்கிறாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஏன்டா அழியணும்னு நினைக்கிறாங்க நினைக்காதீங்க. இந்த மாதிரி கிட்டத்தட்ட 5 ஃப்ளோரு அளவுக்கு இருக்கக்கூடிய மதில் சுவர் அப்படின்னு சொல்லக்கூடிய இலங்கையினுடைய சுவர் என்று சொல்லக்கூடியது தங்கத்தினாலான சுவர். முத்து, வைரம், வைடூரியம், கோமேதகம் என்று சொல்லக்கூடிய நவரத்தினத்தை குலைத்து கட்டப்பட்ட காம்பவுண்ட் சுவர். அந்த சுவரோட மாணிக்க மணி, ஒரு அடிக்கு ஒரு மாணிக்க மணி விளக்கெரியுமா? அப்போ அவன் எவ்வளவு ஆட்சி பண்ணியிருப்பான்னு யோசிக்கணும். எவ்வளவு ஆட்சி பண்ணியிருப்பான். அந்த இலங்கையில் இருந்துதான் 14 தங்க பனமரத்தை கடோத்கஜன் ராஜசூய யாகத்தினுடைய வேள்வியின் பொழுது விபூஷணாழ்வார்கிட்ட இருந்து பெற்று கொண்டு வந்தான். தங்க பனைமரம்னா ஏதோ இங்கிருந்து அவ்வளவு தொலைவுன்னு நினைக்க கூடாது. ஒவ்வொரு தங்க பனைமரமும் 16 யோசனை தொலைவு. ஒரு யோசனைக்கு, ஒரு யோசனை எவ்வளவு? 13.9 கிலோமீட்டர் கொண்டது ஒரு யோசனை. 14 கிலோமீட்டர் கொண்டது ஒரு யோசனை. 16 யோசனை தொலைவு அந்த பனைமரம் இருந்துச்சு. எவ்வளவு லென்த் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அப்படிப்பட்ட தங்க பனைமரத்தை விபூஷணாழ்வார் தர்மராஜாவுக்கு கொடுத்தார்னா அந்த ராவணனுடைய பெருமை எவ்வளவு இருக்குன்னு யோசிக்கணும். அப்பேற்பட்ட கோடீஸ்வரனாக இருக்கக்கூடியவன் 1000 ஆண்டு காலம் தவம் செய்து இலங்கை அழியாமல் இருக்கணும்னு சொல்லி இறைவன் பால் இறைவனுடைய இதயத்தை லிங்கமாக்கி கொண்டு வந்தான். அந்த லிங்கம் தான் கோகர்ணம். தடுத்தாட்கொண்ட பெருமான் விநாயக பெருமான் அங்கதான் மாடு மேய்க்கிற சிறுவனாக வந்திருந்து தடுத்தாட்கொண்டு அங்க வச்சுட்டாங்க. அந்த கோகர்ணம், கோன்னா பசுன்னு அர்த்தம், கர்ணம்னா காதுன்னு அர்த்தம். பசுவினுடைய காது எவ்வளவு வளவளப்பாக இருக்குமோ அந்த அளவுக்கு வளவளப்பாக இருக்கக்கூடியது அந்த கோகர்ணம். அந்த இறைவனை போய், இன்னொரு விஷயம், சாதாரண பாமர மக்களும் அந்த கோகர்ண ஈஸ்வரரை தொடலாம், அபிஷேகம் பண்ணலாம், ஆராதனை செய்யலாம். நம்ம கையாலேயே அவருக்கு தீபாராதனை காட்டலாம். வேற எந்த கருவறையிலையும் நமக்கு அலோடே கிடையாது. நம்மளெல்லாம் உள்ள விடுவாங்க? விட மாட்டாங்க. பால் அபிஷேகம் பண்ணலாம், தேன் அபிஷேகம் பண்ணலாம், பஞ்சாமிர்த அபிஷேகம் பண்ணலாம். எல்லா அபிஷேகமும் அந்த கோகர்ண ஈஸ்வரருக்கு உண்டு. ஏன் ஒரு கேள்வி, இறைவன் சிவபெருமானுடைய இதயம் லிங்கமாக இருக்கு. எவ்வளவு பெருசு இருக்கும்? ஏற்கனவே உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன். எவ்வளவு பெருசு இருக்கும்? கட்ட விரல்ல பாதி கொட்டைப்பாக்கு அளவு. எவ்வளவு இருக்கும்? கட்ட விரல்ல பாதி கொட்டைப்பாக்கு அளவு. இவ்வளவுதான் இருக்கும் அதுக்கு. அப்பேற்பட்ட ஒரு பெருமான இவர் தரிசனம் பண்ண போய்கிறார். யார்? ஆதிசங்கரர் போயிருக்கார். அப்படி போயிருக்கிறவர் தாங்க முடியல, அவரால் காச நோய். அசரீதி சொல்லி, இறைவா நான் என்னையா பாவம் பண்ண, ஏன் எனக்கு இவ்வளவு? உன் ஆன்மலிங்கத்தை, உன்னுடைய ஆத்மாவை, உன்னுடைய இதயத்தை நான் தரிசனம் பண்ண வந்திருக்கேனே, எனக்கு போய் இப்படி ஒரு துன்பத்தை கொடுத்து. ஆதிசங்கரன் மனமுருகிறார் அங்கே. அப்ப அசரீதி சொல்லுது கோகர்ணத்துல, என்ன சொல்லுது? ஏன்பா இவ்வளவு துன்பப்படுற? இந்த தென்பக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, தென்னாடு தென்னாடுன்னு. அந்த தென்னாட்டில் திருச்செந்தூர் அப்படின்னு ஒரு பதி இருக்கு. திருச்செந்தூர்னு ஒரு பதி இருக்கு. அங்க போனேன்னா உன்னுடைய துன்பம் தீரும் அப்படின்னார். நேரா ஆதிசங்கரர் இங்க வந்தார். வந்தவர் பார்த்தார், நம்ம துன்பம் தீரும்னு சொன்னாங்களே, எப்படி தீரும் எப்படி தீரும்னு நினைக்கிறார். அப்படி தீரும்னு சொன்ன உடனே அங்க உள்ள போய் தரிசனம் பண்ணார். அப்படி தரிசனம் பண்ண அடுத்த வினாடி, தரிசனம் பண்றதுக்கு முன்கூட்டி விடியற் காத்தால எழுந்து இறைவனை தரிசனம் பண்ணலான்னு நினைத்து வருகிறார். அப்ப பாத்தீங்கன்னா எப்படி இருக்கா? திருச்செந்தூர் முருகப்பெருமானை ஆதிசேஷன் என்று சொல்லக்கூடிய 1000 தலை இருக்கக்கூடிய நாகமாக இருக்கக்கூடிய அவர் செந்திலாண்டவனை வணங்கி கொண்டிருக்கக்கூடிய காட்சி கோலத்தை கண்ட ஒரே ஒரு பெருமான் ஆதிசங்கரர். அவருக்கு தான் இந்த காட்சி அங்கே கிடைச்சது, வேற யாருக்குமே கிடைக்கல. செந்திலாண்டவனை ஆதிகேசவன் என்று சொல்லக்கூடிய ஆதிசேஷன் 1000 தலை கொண்டு வணங்கி கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பிரம்ம முகூர்த்தத்தில் ஆதிசங்கரர் பார்க்கிறார். இந்த காட்சியை பார்த்து அப்பயே பாதி வழி போயிடுச்சு. அதுக்கடுத்து உள்ள போனார், கருவறையில பார்த்தார், இறைவனை தரிசனம் செய்தார். அங்க கொடுத்தாங்க பன்னீர் இலை பிரசாதம். கொடுத்த உடனே யோசிக்கிறார், சிவபெருமான் என்னமோ இங்கே வந்தால் தீந்துரும்னு சொன்னாரே, ஒருவேளை இதுதான் நமக்கு தீராத எப்படி தீராத நோயே
தீர்க்கக்கூடியதோ அப்படின்னு நினைச்சு அந்த பன்னீர் இலையோடு சேர்த்து விபூதி கொடுத்தாங்க பாருங்க. அதை அப்படியே நாலாம் அடிச்சு அப்படி வாயில வச்சு மென்று தின்றார். வெளியில வருவதற்குள் அவர் காச நோய் போயிடுச்சு பறந்து. அப்பதான் சுப்பிரமணிய புஜங்கம் என்று சொல்லக்கூடிய வடமொழியில் இருக்கக்கூடிய சுப்பிரமணிய புஜங்கத்தை திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய ஆலயத்தில் இருந்து ஆதிசங்கரர் பாடி நமக்கு கொடுத்து அருளியது ஒன்று. அந்த தலத்தில் தான் இது நடந்தது. அப்போ தீராத காசநோய் என்று சொல்லக்கூடிய, தீராத வயிற்று வலி என்று சொல்லக்கூடியதை எல்லாம் போக்கக்கூடிய வலிமை இருக்கக்கூடிய ஒன்று எது அப்படின்னா அந்த பன்னீர் இலை பிரசாதம். அப்பேற்பட்ட ஆதிசங்கரர் என்று சொல்லக்கூடியவருக்கே தீர்த்திருக்குன்னா நமக்கெல்லாம் தீர்க்காதா? அப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்கு உரிய ஒன்றுதான் எது? திருச்செந்தூர் முருகப்பெருமான். சுப்பிரமணிய புஜங்கம் 33 பாடல் கொண்டது. தமிழ்ல இருக்கான்னு ஒரு கேள்வி கேட்பீங்க. தமிழாக்கம் பண்ணி நமக்கு கொடுத்துட்டாங்க. தமிழாக்கம் பண்ணி நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அதனால அதையும் நீங்க முடிஞ்சவங்க நீங்கள்லாம் அந்த யூடியூப்ல போயிட்டு சுப்பிரமணிய புஜங்கம் அப்படின்னு சொல்லி போட்டீங்கன்னாவே, தமிழில் அப்படின்னு போட்டீங்கன்னாவே உங்க எல்லாருக்குமே அது கிடைக்கும். ஒரு முறையாவது ஆதிசங்கரர் பாடிய அந்த சுப்பிரமணிய புஜங்கத்தை நாமும் கேட்டால் அந்த செந்திலாண்டவன் திருக்கருணை பெறுவது நிச்சயம் என்று சொல்லி நாளையும் செந்திலாண்டவன் பதி தொடரும் என்பதை கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்வு இத்துடன் நிறைவடைந்து நாளைய தினத்தில் செந்திலாண்டவனுடைய பதியும் பழனி பதியையும் என்று சொல்லக்கூடிய திரு ஆவினன்குடி அந்த பதியையும் நாளைய தினத்தில் தரிசிக்க இருக்கிறோம். திருச்செந்தூரை நாளைக்கும் தரிசனம் பண்ண போகிறோம். ஏன்னா அது பெரிய தலம்.